கிளிக் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் ரூபாய் 8400க்கு விற்கப்படுகிறது. அந்த அலைபேசியின் அடக்க விலை டேஷ் ஆகும். 8 நியூ புக்ல கேட்டிருக்கான். இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதாவது என்னன்னா, ஒரு போனோட ரேட் வந்து 20% லாபத்துல வித்தா 8400 ரூபாய் கிடைக்குது. அப்ப அவரு எவ்வளோக்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுல நம்ம வந்து கீ பாயிண்ட்டை வெளியே எடுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 8400ன்றது எதெல்லாம் இருக்கு? உள்ள வந்து அசலும் இருக்கு, அது கூடவே 20% லாபமும் இருக்கு. ஆமா தானே? ஏன்னா 20% லாபத்துல 8400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. கரெக்டுங்களா? கரெக்ட். அப்போ அசல் 100%, 20% லாபம்னா கூட்டிக்கணும். அப்போ 120%. அப்போ 120% அப்படின்றது 8400 ரூபாய். அப்போ அதோட அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். அப்போ எந்த எண்ணோட 120% 8400 வருமோ அதுதான் ஆன்சர். கீ பாயிண்ட் எடுத்தாச்சு. சூப்பர். இப்போ அந்த அசல் நான் வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த அசலா கூட பர்சன்டேஜை பெருக்கலாம். நான் 120% பெருக்கிறேன். ஈக்குவல் டு 8400 முடிஞ்சிருச்சுங்க. இப்போ புரியுதுங்களா? எந்த எண்ணோட 120% 8400ன்னு கண்டுபிடிக்க போறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ எனக்கு இந்த எக்ஸோட வேல்யூ தேவை. இந்த பெருக்கல்ல இருக்கிற 120 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலா மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருகணும். பர்சன்டேஜ் கீழே வந்திருக்கு, அதனால இங்கே நான் மேலே 100 பெருகிக்கிட்டேன். சரிங்களா? அங்கே இடம் இல்லாதால் மேலே போட்டிருக்கேன். இப்போ அடிங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலுங்க. அதுக்கப்புறம் இதில் 3 வாய்ப்பில் அடிக்கலாம். 4 3 12 அப்படின்னு வரும். இதில் 1 3 3 ஈர் 3 6ன்னு வரும். 8ல் 6 போச்சுன்னா மீதி 2 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. 8 3 24ன்னு வரும். 78. இங்கே 0 இருக்குதுங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ 280 அப்படின்னு எழுதிக்கலாம். மறுபடியும் இதை அடிக்கலாம். இதில் பாதி 2, அப்போ இதில் பாதி 140ன்னு வருமா? கரெக்டு. மறுபடியும் இதில் பாதி 1, அப்போ இந்த 140ல் பாதி 70 அப்படின்னு வரும். இங்கிட்டு ஒரு 70, இங்கே ஒரு 100 கை வைக்காமையே இருக்கும், அப்படியே சேர்த்துங்க. அப்போ 70 கூட ஒரு 100 பெருகுனீங்கன்னா 7000. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடிக்கிறதுக்கு தான் டைம் ஆச்சே தவிர நம்ம ஸ்டெப்ல போட்டால் ரொம்ப ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிட முடியும். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வேகமாக அடிப்பீங்கன்னா கடற்கரை அடிச்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமில் கொஷின் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். மினிமம் குரூப் 2க்கு ஒரு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நம்ம கொஷின்ஸ் எடுத்து செலக்ட் பண்ணி எடுத்து நடத்திட்டு வரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 5வது வீடியோ. கரெக்டுங்களா? இந்த 5வது வீடியோவில் கிட்டத்தட்ட நம்ம எத்தனாவது கொஷின்னா மொத்தம் ஒரு 8 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 58 கேள்வி. இந்த 58 கேள்வி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா 100% ஒரு கேள்வி கன்ஃபார்முங்க. இன்னைக்கான கிளாஸுக்கான கொஷின்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். முதல் கேள்வி படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக பொறுமையாக சொல்கிறேன். 51வது கேள்வி பாருங்க. 20% விலை உயர்த்திய பின்பு 1 கிலோ உளுத்தம்பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுத்தம்பருப்பின் அசல் விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 2 எக்ஸாமில், 2022 குரூப் 8 எக்ஸாமில் கேட்டிருக்கான். 10th நியூ புக்லையும் இருக்குதுங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, என்ன கேட்குறேன்னா, போன வாரம் நீங்கள் என்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். போன வாரம் 1 கிலோ உளுத்தம்பருப்பு வாங்கிட்டு போகிறீங்க, அது ஏதோ ஒரு ரேட்டு. சரிங்களா? அடுத்த வாரம் ஆயிடுச்சின்னு போயிட்டு மறுபடியும் 1 கிலோ உளுத்தம்பருப்பு கேட்குறீங்க, அவங்க 96 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா போன வாரம் இந்த ரேட்டு கொடுத்தேன், இந்த வாரம் நான் இம்மா ரேட்டு ஏற்றிட்டுக்கிறியே அப்படின்னு கேட்டால் அந்த கடைக்காரர் என்ன சொல்கிறாருன்னா 20% விலை உயர்ந்துச்சுங்க, நான் என்ன பண்ணுறது, வேணா வாங்கிக்கோ வேணா போங்கோ அப்படின்னு சொல்லிடுவார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றான்னா, அசல் இருக்குது இல்லையா 100%, அதில் ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. உயர்த்திய பின்பு அதிகரித்தல் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அசல் 100%, 20% அதிகரித்தல்னா கூடவே ஒரு 20 கூட்டிக்கங்க. 10% அதிகரித்தல் அப்படின்னு சொன்னா 10 கூட்டிங்க.
சரிங்களா? இல்லை இதே 10% குறைதல் அப்படின்னு சொன்னால் 100ல் 10 கழிச்சுங்க, 10 கழிச்சுக்குங்க. 20% விலை குறைத்த பின்பு தள்ளுபடி 20% தள்ளுபடிக்கு பிறகு 1 கிலோ உளுத்தம் பருப்பு விலை 96 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த தள்ளுபடி குறைதல் அதெல்லாம் வந்துச்சுன்னா கழிச்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இப்போதைக்கு புரியலனாலும் போக புரிஞ்சுப்பீங்க. இதில் உயர்த்திய பின்புன்னு சொல்லிட்டா 100 கூட 20 கூட்டிக்கணுங்க. சரியா? ஓகேவா? அப்போ இதுக்கு என்னன்னா 120% 96 ரூபாய். அப்போ எந்த எண்ணோட 120% 96 ரூபாய், இதாங்க கீ பாயிண்ட். அப்போ எந்த எண்ணுனா அசலை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? புரியுதுங்களா? புரியுது. அப்போ நான் அசலை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்கலாம் 120ன்னு கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அவன் 20% உயர்த்திய பின்புன்னு சொல்லிட்டான். அப்போ 100ல் 20 உயர்த்திருக்காங்க 120. சரிங்களா? ஈக்குவல் டு 96. அப்படிதாங்க முடிஞ்சு போச்சு. எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸோட வேல்யூ அசல் வேணும். அப்போ பெருக்கல்ல இருக்கிற 120 ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்தலா மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துடுச்சுன்னா மேலே 100 பெருக்கணும். பர்சன்டேஜ் கீழே வந்துடுச்சு, அதனால மேலே 100 பெருக்கிட்டேன். சரிங்களா? இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல். அடுத்தது 3 9 3 6 4 12 அப்படின்னு வரும். மறுபடியும் பாருங்க, இதில் பாதி 2, 32ல் பாதி 30ல் பாதி 15, 2ல் பாதி 1 16 அப்படின்னு வரும். மறுபடியும் இந்த 16ல் பாதி 8ன்னு வரும். கரெக்டுங்களா? இந்த 2ல் பாதி 1ன்னு வரும். அவ்வளோதான், அடிச்சாச்சு. இப்போ இங்கே ஒரு 8 இருக்கு, இங்கே ஒரு 10 இருக்கு. கரெக்டா? ஏன்னா ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 8 கூட 10 பெருக்கணும் 80 ரூபாய். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. சூப்பர். இப்போ பாருங்க, தெளிவாக புரிஞ்சிருச்சா? நான் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ அடிக்கிறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர நீங்கள் கீ பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா போதுங்க. நம்ம தொடர்ந்து 4 கிளாஸாக இதுதான் சொல்கிறோம். கீ பாயிண்ட்டை வெளியே எடுத்துக்கிட்டுனா ஆன்சர் வந்துடணும். அந்த வரிசையில் பார்த்தா இப்போது இவ்வளோ கேள்விகள் வந்தாச்சு. சார் நான் இப்போ தான் சார் வீடியோ பார்க்குறேன் அப்படின்றவங்க பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா 2024 குரூப் 2 சதவிகிதம் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அதில் போய் பாருங்கள், சதவீத டாபிக், அதாவது அந்த 4 வீடியோஸ் இருக்கும். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 52வது கேள்வி. 25% விலை உயர்த்திய பின்பு ஒரு மூட்டை உளுத்தம் பருப்பின் விலை 1875 ரூபாய் எனில் அதன் அசல் விலை என்ன அப்படின்னு 1/7/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சூப்பர். இந்த மாதிரி தான் மதிப்பை தான் மாற்றி கேட்பாங்க. இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்படவே வேணாம், வேல்யூஸ் மாற்றிடுவாங்க. உங்களுக்கு ஸ்டெப்பு தெரிஞ்சால் போதும். கீ பாயிண்ட்டை வெளியே எடுத்துக்கிட்டா ஆன்சர் வந்துடும். என்ன சொல்கிறான்? 25% விலை உயர்த்திட்டாங்களாம். அப்போ இந்த மாதிரி விலை உயர்த்திட்டாங்கன்னா அசல் 100%, அதில் 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 125%. கரெக்டா? அதிகரித்தல் சொன்னால் கூட்டிக்க வேண்டியதான் 100 கூட. சரிங்களா? அப்போ 125% தான் 1875 ரூபாய். அப்படின்னா அசல் எவ்வளோ? அவ்வளோதான். அப்போ இதை எப்படி கேட்கலாம்? கீ பாயிண்ட்ல சொல்லுங்க. எந்த எண்ணோட 125% 1875? அவ்வளோதான், இவ்வளோதான். அப்போ அந்த எண்ணா கூட என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, அதான் அசல் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அந்த எண்ணோட பர்சன்டேஜ் பெருக்கலாம் 125 பெருக்கிட்டேன். ஈக்குவல் டு 1875 அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ இந்த ஸ்டெப்பு புரியுதுங்களா? வழக்கமாக போகிறது தான். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கில் இருக்கிற 125 ஈக்குவல் டு என்ன போனால் வகுத்தலாம் மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டாவே மேலே 100 பெருகிக்கணும். அவ்வளோதான், அடிங்க, ஆன்சர் வந்துடும். இப்போ நான் 5 அடிக்கிறேன். ஏன்னா இங்கே 5 இருக்கிறதால 5 ட்ரை பண்ணுறேன். 5 10ங்க. மீதி எவ்வளோ இருக்குது? 12ல் 10 போச்சுன்னா மீதி 2 இருக்குது, 10ல் போடுங்க. 25ன்னு வரும். 25. சூப்பர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, 5 5. மீதி எவ்வளோ இருக்குது? 5னா 18. அப்போ 18ல் 15 போனால் 3 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. பக்கத்தில் போட்டால் 37 வரும். 5 25 6 30 7 35 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ 37ல் 35 போயிடுச்சு, மீதி 2 இருக்கும், பக்கத்தில் போடுங்க. 5 25. சூப்பர். புரியுதுங்களா? பொறுமையாக தான் சொல்கிறேன். சரிங்களா? 375. மறுபடியும் நான் 5 ஓர் 5 5 25. மறுபடியும் இங்கே பாருங்க, 7 35ங்களா? ஆமாம், 7 35. மீதி எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது, பக்கத்தில் போடுங்க. 5 25 75ன்னு வரும். சூப்பரு. மறுபடியும் அடிக்கலாம். இங்கே பாருங்க, ஓர் 5 5 75.
அப்போ இங்கிட்டு 5 இருக்குது, இங்கே 100 கை வைக்காமே இருக்குது. அது அப்படியே பெருக்கிட்டா 1500 ஆன்சர். பாருங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை சுருக்கிறதுக்கு தான் டைம். அதை கூட முடிஞ்ச அளவுக்கு சின்ன நம்பரை வச்சே போடுங்க. சரிங்களா? இப்போ நான் பாருங்க வெறும் 5 இப்போ வச்சுக்கிட்டே முடிச்சுட்டேன். நீங்கள் பெரிய நம்பர் வச்சுட்டு குழப்பினீங்கன்னா உங்களுக்கு பலன்னு போவோம், குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நம்பர் இப்போ 2 படிங்களா, பாதின்னு ஆகிட்டு போங்க. 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரானாலும் ஆன்சர் வந்துடும், கரெக்டாக வந்துடும். சரிங்களா? புரியுதுங்களாப்பா? புரியுது. அடுத்த கேள்வி உங்களுக்கு ஹோம்வொர்க். இங்கே பாருங்க, 53வது கேள்வி ஹோம்வொர்க்கு. மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஒரு எண்ணில் 18% அதிகரித்தால் 238 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டான். அப்போ 18%ன்னா 100 அதிகரித்தல் சொல்லிட்டான். அப்போ 100 18 கூட்டிக்கணும், 118. அப்போ எந்த எண்ணோட 118% 236. அவ்வளோதான், 236. கரெக்டா? ரைட்டு. அவ்வளோதான், நான் கீ பாயிண்ட் சொல்லிட்டேன். நீங்கள் ஆன்சர் போட்டுருங்க. ஆப்ஷன் ஏ 200, சாரி 100, ஆப்ஷன் பி 200, சி 300, டி 400. ஸோ மறக்காம நம்பரை போட்டு ஆப்ஷன் ஏவா பியான்னு போடுங்க. அடுத்தது இப்போ இது இன்ட்ரோவில் நம்ம பார்த்துட்டோம், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஒரு ஃபோனோட விலை 20% லாபத்தில் 8400 ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அதோட அடக்க விலை அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ சொன்ன மாதிரி தான், இப்போ இது லாபத்தில் விற்கிறான்னா அது லாபம்னா கூட்ட தானே வேணும். அப்போ 100 கூட 120, 100 கூட 20 கூட்டினா 120ன்னு வரும். அப்போ 120%ன்றது 8400 ரூபாய். அப்போ எந்த எண்ணோட 120% 8400. அவ்வளோதான், கீ பாயிண்ட் தான். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 120 கீழ் வகுத்துலாம், மேலே 100 பேருக்கலாம் அடிச்சு கொடுத்தா 7000 வரும். இது நான் இன்ட்ரோவில் சொன்னதால வேகமாக சொல்லிட்டு அடுத்த கணக்கு மூவ் ஆயிடுறேன். புரியுதுங்களா? புரியுதுப்பா. இப்போ நான் இன்னொரு கணக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க்காக கொடுக்குறேன். 2013 குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. ஸோ இதை அடிக்கிற நம்பர் தான், மற்றபடி ஈஸி தான். நம்பர் வாய்ப்பாடுத்தல்னா தான் உங்களுக்கு ஸ்டக் ஆகும், மற்றபடி ஈஸி. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூபாய் 414க்கு விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் 15% எனில் வாங்கிய விலை என்ன அப்படின்னு கேட்டு நான் கீ பாயிண்ட் சொல்லிடுறேன். அதாவது நீங்க 414 ரூபாய்க்கு ஒரு ஸ்டூல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடைக்காரருக்கு 5% லாபம் கிடைக்குது. அப்படின்னா அவரு எவ்வளோக்கு வாங்கியிருப்பார் கடைக்காரரு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ லாபம்னு சொன்னதால 100 கூட 15 கூட்டிக்கணும். 115%ன்றது 414 ரூபாய். அப்படின்னா எந்த எண்ணோட 115% 414 ரூபாய் வரும். இதான் கீ பாயிண்ட். அப்போ இந்த 115 கீழே வந்துடும். மேலே 414 × 100 வச்சுப்பீங்க, கீழே 115 வச்சுப்பீங்க. சுருக்குனா கரெக்டாக வரும். சரிங்களா? புரியுதா? ஸோ அவன் கொஸ்டின் அப்படி தான் கேட்பான். கொஞ்சம் படித்து பார்த்தா தெளிவாக புரியும். ஆப்ஷன் ஏ 400 ரூபாய், பி 314 ரூபாய், சி 326 ரூபாய், டி 360 ரூபாய். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்தது 56வது கேள்வி. இதில் என்ன கேட்டிருக்கான்னா, ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. இது பார்த்தீங்கன்னா 2022லேயே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம், 1ஆம் மாதமும் 8ஆம் மாதமும் அந்த எக்ஸாமில் கேட்டிருக்கான். 2013ல் 2ஆம் மாதமும் 4ஆம் மாதமும் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நம்ம 8th புக்லேயும் இருக்குதுங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்கிறான்னா, ஒரு எண்ணில் 25% குறைச்சிட்டாங்களாம். இதுக்கு முன்னாடிலாம் லாபம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்க, லாபம் அதிகரித்தல் அப்படிலாம் கொடுத்தாங்க. இதில் குறைதல் கொடுத்துட்டான். குறைதல், நஷ்டம், தள்ளுபடி இப்படிலாம் வந்துச்சுன்னா 100ல் கழிச்சுக்கணுங்க. அப்போது ஒரு அமௌண்ட் இருக்கு அசல், அதில் பார்த்தீங்கன்னா 25% குறைச்சிட்டாங்க. அப்போது அசல் 100%, இதை நான் எப்பவுமே அசல்னா 100%, இதில் 25% குறைச்சிட்டாங்களாம். அப்படின்னா கழிச்சுக்க வேண்டியது தான். 100ல் 25 போனால் 85ன்னு வருமா, இல்லை 75ன்னு வருமா? 75 தான் வரும். கரெக்டா? ஆமாம், 75. கரெக்ட், 75 அப்படின்னு வரும். ஓகேவா? அப்போ 75%ன்றது 120 ரூபாய். அப்படின்னா எந்த எண்ணில் 75%ன்றது 120 ரூபான்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் கீ பாயிண்ட். புரிஞ்சிருச்சா?
குறைதல்னு சொன்னால் 100ல் கழிச்சுங்க, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? அப்போ அந்த அசலை எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். இதாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம், பர்சன்டேஜ் 75% அப்படின்னு போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 120 அப்படின்னு எழுதிக்கிறேன். சரிங்களா? ரைட்டுங்க. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா எக்ஸ் தேவை. அப்போ 75 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போனால் பெருக்கல் இருக்கிறது, ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போனால் வகுத்தலாக மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும். அதனால கீழே வந்து பர்சன்டேஜ் வந்துருக்கு, மேலே 100 பெருக்கிட்டேன். இப்போ இது எந்த வாய்ப்பாடில் அடிக்கலான்னு பார்த்தா நான் முதல்ல 3ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணுறேன். எப்படின்னா 1 3 3 ஈர் 3 6, 7ல் 6 போயிட்டா மீதி 1 இருக்குது, பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ 15ன்னு இருக்கும். ஐ 3 5 அப்படின்னு வரும். அப்போது 25. கரெக்டாக? இப்போ மேலே வந்து 4 3 12 40 ரூபா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இது வரைக்கும் ஓகேவா? அடுத்தது இதையே நான் 5ஆப்பில் அடிக்கிறேன். 5 25, 6 30, 7 35, 8 40 அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ மறுபடியும் இது 5ஆப்பில் இருக்கா, இதில் 1 5 5 10 20ன்னு வரும். ஓகேவா? அப்போ இங்கே 20 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 8 2 3 போட்டால் 8 8 16, ஒரு 0 போட்டால் 160. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸ்லோவாக அடிக்கிறது சொல்லியிருக்கேன், புரியும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? தெளிவாக புரியுதுங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடுவோம் வாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா 57வது கேள்வி. ஒரு எண்ணை 20% குறைத்தால் 80 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. 2022 12ஆம் மாதம் தான் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறான், ஒரு எண்ணில் 20% குறைச்சிட்டாங்களாம், அப்போ 80 ரூபா கிடைக்கலாம். அப்போ அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணோம், இந்த 20% குறைத்தல்னா 100ல் 20 கழிச்சுக்கணும், 80ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 80%ன்றது 80 ரூபாய். சூப்பரு. அப்போது எந்த எண்ணுடைய 80% 80 ரூபான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அசலை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதாக கூட பர்சன்டேஜை பெருக்கலாம், 80 பெருக்கிட்டேன். இதுக்கு ஆன்சர் 80 ரூபாய் வரணும். இதில் வந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கல் இருக்கிற 80 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலாக மாறிடும். அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருகணும். பர்சன்டேஜ் கீழே வந்தாலும் மேலே 100 பெருகிட்டேன். இந்த 80க்கும் இந்த 80க்கும் கேன்சல், மீதி இருக்கிறது 100. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா, அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. தெளிவாக புரியுதுங்களா? ஏதாவது கொஷின் உங்களுக்கு புரியலன்னா கேளுங்க, சொல்லிடுவோம். சரி, எனக்கு அடிக்க வரலன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சரிங்களா? அடுத்தது 58வது கேள்வி, அதாவது ஃபைனல் கேள்வி. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 16% தள்ளுபடியில் 210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன? 8th நியூ புக் பேக்கில் இருக்குதுங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு கேப் வாங்க போகிறேன் நான், அந்த கேப்பில் ஒரு ரேட் எழுதிருக்கு. நான் ஏதாவது டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்குறேன். 16% டிஸ்கவுண்ட் தரேன், நீங்கள் 210 ரூபா கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படின்னா அந்த தொப்பியோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 210ன்றது எதை குறிக்குதுன்னா 16% குறைச்சதுக்கு அப்புறம். தள்ளுபடினா குறைக்கிறது தானே? ஆமாம் தானே? அப்போ அசல் 100ங்க, அதில் 16% தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த 16 100ல் கழிச்சுக்கிட்டாவே போதும். 16 கேட்குன்னா இங்கே 10லன்னா 4ன்னு வரும், இங்கே 9லன்னா 8ன்னு வரும், 84%. சரிங்களா? அப்போது இந்த 84%ன்றது 210 ரூபாய். அப்போது அசல் என்ன? இப்போ கீ பாயிண்ட் எடுக்கலாமா? புரியுதுங்களா? எந்த எண்ணோட 84% 216 ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், இதே மேட்டர் தான். என்ன, இப்போ ஒரு 5வது கிளாஸ் வந்துட்டோம் நம்ம. இந்த 5 கிளாஸ்லையுமே கான்செப்ட் ஒன்று தான், கேட்குற விதம் தான் வேறு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அசலுக்கு கண்டுபிடிக்க போகிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதாக கூட பர்சன்டேஜ் பெருகணும். பர்சன்டேஜ் 84%. ஏன்னா 16% டிஸ்கவுண்ட் பண்ணிட்டாங்க. 100ல் 16 போனால் 84. சரிங்களா? இதுதான் 216 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, 210ங்க, சாரி. ஓகேங்களா? ஓகே. இப்போ எனக்கு அசல் தேவை. பெருக்கல் இருக்கிற 84 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போனால் வகுத்தலாக மாறிடும்.
அசலோ பர்சன்டேஜோ கீழே வந்துட்டா மேலே 100 பெருக்கணும், பெருக்கிட்டேன். இப்போ அடிச்சா ஆன்சருங்க, முடிஞ்சிடுச்சு. மேலே 210 இருக்கிறதால நான் 3ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? 3ஆம் வாய்ப்பாடு 2ஆம் வாய்ப்பாடு போதும். சரிங்களா? இங்கே பாருங்க, 1 3 3 ஈர் 3 6 அப்படின்னு வரும். மீதி வந்து 8ல் 6 போனால் மீதி வந்து எவ்வளோ இருக்குதுன்னா 7 8 2 இருக்குது. பாதல் போடுங்க, 24ன்னு வரும். 24 வந்து 3 24, அப்போ 28 அப்படின்னு வரும். இங்கே பாருங்க, இது எத்தனை வாட்டி வரும்னா 7 3 21, அந்த 0 அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ மறுபடியும் பாருங்க, அங்கே பாருங்க, 1 7 7 அப்படியே 10ன்னு இருக்குமா, 4 7 28. அடடே, இப்போ பாருங்க, 1 4 4 இல்லைன்னா இந்த 4ல் பாதி 2, இங்கே பாதி 2, நெக்ஸ்ட்டு இந்த 10ல் பாதி 5 அப்படின்னு வரும். ரைட்டு. அதுக்கு அடுத்தது இந்த 2ல் பாதி 1, இந்த 100ல் பாதி 50 அப்படின்னு வரும். கரெக்டா? இங்கே 5 இருக்குது, இங்கே 50 இருக்குது. 5 25 250ன்னு வரும் ஆன்சர். கரெக்டாக? ஏன்னா 5 கூட 5 பேருக்கு 5 25, அந்த 0 போட்டுட்டா 250. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஒன்றுமே இல்லைங்க, இந்த கணக்கில் ஒன்றுமே இல்லை. பட் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, அவன் அதிகரித்தல்னு சொன்னான், 100ல் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகரிக்க சொல்கிறானோ கூட்டிங்க. குறைதல் அல்லது நஷ்டம் அல்லது தள்ளுபடி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண, எவ்வளோ பர்சன்டேஜ் தள்ளுபடின்றானோ அதை 100ல் கழிச்சிக்கணும். கைஸ்டாவே நமக்கு வந்து நம்மளுடைய மெத்தடை கொண்டு வந்து ஆன்சர் போட்டுடலாம். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இந்த 60 கணக்கு நான் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன்னா இன்னும் ஒரு 12 கணக்கு இருக்குது, நான் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கன்னு குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நான் டிஸ்கஷன் பண்ணிட்டேன்னா ஒரு 60 கணக்குங்க. 60 கணக்கு நீங்கள் பார்த்தா ஷுவராக ஒரு கொஷின் கன்ஃபார்ம். சரிங்களா? அதை நான் பிடிஎஃபாக மாற்றி கொடுத்துட்டு அடுத்தது என்ன கிளாஸ் எடுக்கலாம், இதே மாதிரி கன்ஃபார்மாக ஒரு கொஷின் வர மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கலாம். சரிங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.